ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். இந்த மாதம் மாத்திரமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நாம் கர்த்தருடைய சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் நாம் ஃபாலோ பண்ணும்போது, அதை கடைபிடிக்கும் போது எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளில் நடக்கும்போது அநேக வாக்குத்தத்தங்கள், ஏன் எல்லா வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய ஆதரவை அதிகமாய் பார்க்க போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆதரவுனா என்ன? ஆதரவுனா பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஆதரவுனா என்ன அப்படின்னு சொன்னால் சப்போர்ட், பாதுகாப்பும் இருக்கிறது அதில் அடங்கும். ஆதரவுன்னு சொன்னாலே முழுக்க முழுக்க சப்போர்ட், உதவியாக இருப்பது. ஆதரவுனா பாதுகாப்புக்காக உதவியாக இருப்பது, அல்லது அவர்களுடைய உயர்வுக்காய் உதவிக்காய் இருப்பது. அதாவது முழுக்க முழுக்க உதவியாக இருப்பதை இதை குறிக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போது சப்போர்ட்டுன்னு கணக்கெடுக்கும் போது கணவனுக்கு மனைவி யார்? ஒரு ஏற்ற துணை, அதாவது துணைவி தான். அதாவது பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு ஆதரவு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆதரவு, சகோதர சகோதரிகளுக்கு சகோதர சகோதரிகள் ஆதரவு, உறவினர்கள் ஆதரவு, அல்லது நண்பர்கள் ஆதரவு. இவர்கள் எல்லாரும் ஆதரவாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒருவன் குறைவுபடும் போது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவனுடைய குறைச்சலில் நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த ஆதரவான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது உண்மை. அப்போ இந்த ஆதரவு நமக்கு தேவையா? தேவை. ஆனால் இதிலும் மேலான ஒரு ஆதரவு உண்டு. அதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய ஆதரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கணவன் மனைவி ஆதரவு என்பது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும்? முடிஞ்சிடும், விடுபட்டுரும். பிள்ளைகள் பெற்றோரின் ஆதரவு போக 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 என்ன பண்ணும்? அது குறைந்து கொண்டே தான் போகும். எல்லாருடைய ஆதரவும் எல்லா நாளும் அதே போல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய ஆதரவு, ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை மரணம் வரை நடத்துகிற ஒரு ஆதரவாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ முழு ஆதரவையும் தேவன் நமக்கு தருவார். கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கிடையாது. அல்ல நான் பாதி ஆதரவு அப்படின்னா கிடையாது. முழு ஆதரவையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் காண்பிக்க, ஆமென், ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் படிப்பிலும் சரி, நாம் செய்கிற வேலையிலும் சரி, தொழிலிலும் சரி, குடும்பத்திற்குள்ள சரி, பண தேவையிலே, நெருக்கத்திலே, கண்ணீரின் வேலையில், துயரத்தில், பலவீன நேரத்திலும் கூட நமக்கு அநேகரால் ஆதரவாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு ஆதரவாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் இல்லாத சூழ்நிலை, நம்மை எதிர்க்கிற ஒரு கூட்டம் எழும்பும் வேளையிலும் கூட கர்த்தர் நமக்காக ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆதரவு அப்படின்னு சொன்னால், பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் பறந்து காக்கிற பட்சியை ஆதரவாக சொல்கிறாரு? ஏன் மற்ற விலங்குகளை சொல்லியிருக்கலாமே, ஏன் அவர் சொல்லலை அப்படின்னா, பறவைக்கு என்பதே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அப்படி தானே? அந்த பறவை என்னென்னலாம் பண்ணும்? முதலாவது அது முட்டையிடும். முட்டையிட்டதை என்ன செய்யுமா? முழு ஆதரவையும் கொடுத்து அந்த முட்டையை பொரிக்க செய்யும். அதை பொரிக்க செய்யும். அது பொரிக்க செஞ்சவொன்னே விட்டுட்டு போவாது. அதுக்கு என்ன பண்ணும்? உணவு, ஆகாரம் கொடுக்கும். ஆகாரம் கொடுப்பதோடு மாத்திரம் விடாது, அதை சுற்றிலும் என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் பண்ணும். அது எழும்பி பறந்து என்ன பண்ணணும்? அது வேலையை அது செய்கிற வரைக்கும் ஃபுல் ப்ரொடெக்ஷனை எதுக்கு கொடுக்கும்? தன்னுடைய அந்த முட்டையிலிருந்து வருகிற அந்த குட்டிக்கு அது கொடுக்கும்.
பறவை. இந்த பட்சிகள் என்பது பறவையை குறிக்கிறது. இந்த பறவை முழு ஆதரவையும் தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுப்பதை போல கர்த்தர் தன்னுடைய முழு ஆதரவையும் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆதரவு என்று சொன்னால், முதலாவது பாருங்க, பறவை முட்டையிட்டு அந்த முட்டையை பொரிக்க செய்வதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுக்கிறது. முழு ஆதரவு அப்படின்னா என்னது? தன்னுடைய உடல் சூட்டை முழுவதும் அந்த முட்டையின் மேலே என்ன பண்ணுது? அது பட செய்து அதை பொரிக்க செய்கிறது என்று பார்க்கிறோம். முழு ஆதரவு. அதுக்கு வெளியே போகணும், பறக்கணும், அல்லது வெளியே போய் இறைய சாப்பிடணும்னு எண்ணம் இருந்தாலும் கூட அது தன்னுடைய குஞ்சுகள் பிறக்கணும் அப்படின்றதுக்காகவே முழு ஆதரவையும் இரவும் பகலும் அது மேலேயே அமர்ந்து அதை அடைக்காத்து அதை பொரிக்க செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் பாருங்க, நம்மை அப்படியே என்ன பண்ணுவாராம்? முழு ஆதரவையும் நமக்கு தந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு ஆதரவாக இருப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பொதுவாக பெருக்கத்தின் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர் யாரு? பெருக்கத்தின் ஆண்டவர், பெருக செய்கிறவர். ஆமேன். சிங்கிள் மேனாக இருந்தார் இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு வயதான தாத்தாவுக்கு எவ்வளவு திரளான பிள்ளைகளை கொடுக்க ஆண்டவருக்கு முடியும். பெருக்கத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லாமல் இருந்து உருவாக்குகிற ஆண்டவர். அவரிடத்தில் வருகிறவனை வந்த வண்ணமாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரே கிராஜுவலாக வாழ்க்கை போயிட்டுருக்குறான். வரோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், போகிறோம், வரோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நடத்துவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. அந்த முட்டையை அந்த குருவி அல்லது பறவை அதை அடைக்காக்காமல் விட்டால் என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? அந்த முட்டை அழுவி போயிடும். அப்படி தான், அழுகி போயிடும், இல்லைனா கூமுட்டையாக ஆகிடும். அது முட்டை மேலே தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்தால் மாத்திரமே அந்த வெறும் முட்டையாக இருக்கிறது அது ஒரு பறவை இனத்திற்கு ஸ்டேஜுக்கு மாறுது. அடுத்த கட்டத்திற்கு நேராய் என்ன பண்ணுது? அது வளர்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைய இந்த மாலையில் தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் வளருவதற்கு நான் முழு ஆதரவையும் உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்தவன் வந்த வண்ணமாக யாரும் திரும்ப போகவில்லை. வந்த வண்ணமாய் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அல்லேலூயா. ஆடுகளின் பின்னால் அலைந்தவன், ஆட்டு கொட்டையினுக்குள்ளே இருந்தவன், வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்தவன் தேவனுடைய முழு ஆதரவினால் என்ன செய்தார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்று சொல்லத்தக்க உயரிய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தகப்பனால் ஆதரிக்கப்படவில்லை, தாயினால் ஆதரிக்கப்படவில்லை. மாறாக வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் அவருக்கு ஆதரவாக இருந்தபடினால் அவர் அடுத்த கட்ட வளர்ச்சியை அவர் வாழ்க்கையில அடைந்தார். முதலாவது ஆண்டவர் எதற்கு ஆதரவாக இருப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவர் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு எதிராய் எத்தனை காரியங்கள் செய்தாலும், நாம் வளரக்கூடாதபடி எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் இந்த மாதத்தில் கொண்டு போகிறார் என்கிறதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு உரைக்கிறார். அல்லேலூயா. மனுஷ ஆதரவு நம்மை ஒருபோதும் உயர்த்தாது. மனுஷ ஆதரவு சில பேரை வேணும் உயர்த்தும், ஆனால் பெரும்பாலும் பல பேரை எப்படி வச்சிருக்கிறோம்? அவங்களுக்கு கீழே தான் வச்சிருக்கோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆதரவு ஸ்தோத்திரம் அடுத்தடுத்த வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த மாதத்தில் பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு முதலாவது இருப்பார். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நம்மை கொண்டு போக அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். இரண்டாவது காரியம் என்ன? எதற்காக நமக்கு ஆதரவாக இருப்பார்? பறவை என்ன செய்யுங்க? குஞ்சுகள் பிறந்ததுக்கு அப்புறம் அல்லது அது பொரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கு உணவு கொடுக்கும், தவறாமல் உணவு கொடுக்கும். அப்படிதானே? அது வேலைக்கு போக தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, அது வாயிலேயே கொண்டு வந்து என்ன பண்ணும்? ஓட்டிடும். நமக்கும் அப்படி தான் ஆசை. வீட்டிலே உட்காந்தா எப்படியாவது சாப்பாடு வந்துடாதா? ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா டயர்டாக இருக்குது. வெளியே போனால் வேலை செஞ்சால் வேலையில் ஒரு போராட்டம், அங்கே ஒரு போராட்டம், அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு திட்டு. எதுக்கு? இப்போ வீட்லேயே இருந்து சாப்பாடு வந்துச்சுன்னா உட்காந்துட்டே சாப்பிடலாம். வீட்லேயே இருந்தால் வேலை இருந்தால் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப்னு நிறைய வந்துருச்சு. வீட்டில் இருந்துகிட்டே சம்பாரிச்சிட்டு
வீட்லேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பறவை என்ன செய்கிறதா, அதுக்கு உணவு கொடுக்கிறது. அதுக்கு தான் அது முழு ஆதரவு கொடுக்குது. முதலாவது அது முட்டையிலிருந்து குஞ்சாக மாற வேண்டும் என்று சொல்லி முழு ஆதரவை கொடுக்கிறது. ரெண்டாவது, அது ஜீவனம் செய்வதற்கு ஏற்ற அதுக்கு உணவு தேவை. அந்த உணவுக்காக அதற்கு ஆதரவாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், அது வளர்ச்சிக்காக ஆதரவாக இருக்கிறது. ரெண்டாவது, உணவுக்காக ஆதரவாக இருக்கிறது. இங்கே பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அழகா சொல்லப்படுகிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம், அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த கணவன் மரித்து போனார். ஆதரவாக இருந்த கணவனும் மரித்து போனார். ஆதரவு இன்றி இருந்த அவர்களுக்கு மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, சாப்பிட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் உணவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறார், பறவைகளுக்கு போஷிக்கிறார். நம்மை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த விதவைக்கு பாருங்க ஆதரவு யாரும் இல்லை. கர்த்தர் உணவுக்காக அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. உணவு தேவை, அவர்களை போஷிப்பதற்காக ஆதரவாய் என்ன பண்ணார், எலியாவை கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதற்காக நமக்கு ஆதரவாக இருக்கிறவர். போஷிக்கிறது என்று சொன்னால் உடனே டைரெக்டாக உணவுன்னு நினைச்சிட வேண்டாம். நம்முடைய வேலை, நாம் செய்கிற தொழில் நிமித்தம் தேவன் நம்மை போஷிப்பார். கேட்பாங்களே எல்லாரும், ஏப்பா சாப்பாடுக்கு என்ன பண்ணுற? அப்படி தானே? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறியா, வேலை செய்கிறியா, இல்லை எதனா கைத்தொழில் வச்சுருக்கியா, என்ன பண்ணுற பொதுவாக அப்படின்னு கேட்குறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆமீன். ஆண்டவர் போஷிக்கிறார் என்ற உடனே டைரெக்டாக சாப்பாடுக்கு அந்த குருவிக்கு போய் அந்த சாப்பாடு ஊட்டுவது போல இல்லை. நாம் உணவுக்காக, நம்முடைய பிழைப்புக்காய் நடத்துகிற தொழிலையோ வியாபாரத்தையோ அல்லது எந்த ஒரு முயற்சியையும் கர்த்தர் வாய்க்க செய்து அதன் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தை தவறாமல் போஷிப்பார். அநேகருக்கு நஷ்டம் உண்டாகிறது. செய்கிற வேலை, திடீர்னு வேலையை விட்டு எடுத்துடுறாங்க, திடீர்னு தொழில் நஷ்டம், எதனா ட்ரை பண்ண போய் அதில் லாக் ஆகி அவங்களுடைய குடும்பம் அடுத்த கட்ட உணவுக்கு வழி இல்லாமல் ரேஷன் அரிசி சாப்பிட்ற நிலைமை வந்ததெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய நமக்கு போஜனம் தருவதற்காக அல்லது நமக்கு உணவு கொடுப்பதற்காக, நம்மை போஷிப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. முதலாவது நம்மை உயர்த்தும்படி ஆதரவாக இருப்பார். ரெண்டாவது நம்மை போஷிக்கும்படி நமக்கு ஆதரவாக இருப்பார். ஏசாயா 58:14 வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தாலே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன். ஆமென். நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த பறவைகள் என்ன செய்யும்? முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறித்து அதற்கு உணவு கொடுத்தும் அதற்கு பின்பாக அது தன்னுடைய வேலையை தானே செய்ய வரும் வரை அதை பாதுகாக்கிற வேலையை செய்யும். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படி ஆதரவாக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாதுகாக்கும்படி ஆதரவாக இருப்பார். ஆமீன். எல்லா நேரத்திலும் எல்லாம் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த பறவை எதிலிருந்து பாதுகாக்க முடியும்னு சொன்னால், ஒன்றே ஒன்றுத்துலேருந்து காப்பாற்ற முடியும். எதிரி இடத்துலேருந்து காப்பாற்றும். எதிரின் இடத்துல, அதாவது ஏதாவது பாம்போ ஏதாவது பூச்சியோ மற்ற பறவையோ வந்து அந்த முட்டையோ அந்த குஞ்சுகளை எடுக்காதபடி காக்க முடியுமே தவிர மற்ற கொள்ளை நோயில் காக்க முடியுமா? வியாதிகளில் காக்க முடியுமா? திடீர் மரணத்திலிருந்து அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், விபத்துகளிலிருந்து, நாச மோசங்களிலிருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், திடீர் மரணங்களிலிருந்து, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காக்க ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 1:8 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்,
நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு சொல்லுகிறார். அவருக்கு எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக ஆமேன் அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட போது மனுஷர்கள் எல்லாம் எரேமியாவை எதிர்க்க துணிந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்படாத, நான் உன்னை காக்கும்படி உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நாம் போகையிலும் வருகையிலும் ஆமீன் நஷ்டங்கள் ஏற்படாத வண்ணம், வியாதிகள் பலவீனம் வராத வண்ணம், கொள்ளை நோய் பட்டயம் வராத வண்ணம் கர்த்தர் நம்மை காக்க நமக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. நமக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளில் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆமீன் அவர் நம்மை காக்க ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், தேவன் நம்மை உயர்த்தும்படி ஆதரவாய் இருப்பார். இரண்டாவது காரியம், நம்மை போஷிக்கும்படி ஆதரவாய் இருப்பார். மூன்றாவது காரியம், நம்மை காக்கும்படி ஆதரவாய் இருப்பார். இந்த பறவையிலும் மேலாய், இந்த பட்சியிலும் மேலாய் கர்த்தர் நம்மை எல்லாவித சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஆதரவாய் அவர் நிற்பார். ஆமேன் ஸ்தோத்திரம். இதிலும் மேலாய் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பறவை என்ன செய்யும்? குஞ்சு பொறிக்கும், உணவு தரும், வளர வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் துரத்தி விட்டுரும். ஒன்று இதை துரத்தி விட்டுரும், இல்லைன்னா இது எங்கேயாவது போயிடும். இந்த குட்டியை விட்டுட்டு எங்கேயாவது போயிடும். இனி நீ உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம இதுவரையில் நடுவில் கைவிடுறவர் அல்ல, மரண பரியந்தம் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 71 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கிறோம். 71 சங்கீதத்தின் 6 வசனம், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். போதுமானது. தாவீது தான் சொல்றார் இதை. அல்லேலூயா. பாருங்க, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். எதுவரைக்கும் நமக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன் என்று சொன்னால், ஆதியாகமம் 48 அதிகாரத்தின் 15 வசனம் வாசிப்பமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 15 வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். போதுமானது. இங்கே யார் சொல்றா தெரியுமா? யாக்கோபு சொல்லுகிறார். தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை ஆசீர்வதிக்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆமீன் அவர்களை அழைக்கும் போது சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், என்னை பிறந்தது முதல் இதுவரை நடத்தின ஆதரவாக இருந்த தேவனும் என்று சொல்லுகிறார். ஆமீன். பிறந்தது முதல் நம்முடைய மரணம் வரை நம்மை ஆதரிக்கிற ஒரே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறோம், ஆமீன், மனுஷ ஆதரவு நமக்கு வேண்டாமா? வேண்டும். அது எத்தனை நாள்னு நம்மால் சொல்ல முடியாது. நிரந்தரமாய் ஆதரிக்க கணவன் மனைவியால் முடியாது. நிரந்தரமாய் ஆதரிக்க அப்பா பிள்ளையால் முடியாது, அம்மா பிள்ளையால் முடியாது, சகோதரரால் முடியாது, நண்பர்களால் முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவால் பிறந்த நாள் முதல் வாழ்க்கை முடிகிற நாள் வரை நம்மை ஆதரிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு வெறும் கையாய் போனார். ஆமென். எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என்னோடு கூட இருப்பீரானால் உம்மை என் தேவனாய் ஏற்றுக்கொள்வேன் என்று யாக்கோபு தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணும்போது அவரிடத்தில் வெறும் கோல் மாத்திரம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை மரிக்கும்போது திரளான ஜனங்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். 12 கோத்திரங்கள் அவர் வழியாய் வர செய்தார். அல்லேலூயா. 12 கோத்திரங்கள், இஸ்ரவேலின் சகல ஜனங்களையும் 12 கோத்திரங்களாய் அவருக்குள்ளிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆதரிக்கிற தேவன், மரண பரியந்தம் ஆதரிக்கிற தேவன். சங்கீதம் 48:14 பார்க்கிறோம், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன்.
அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு உறவோ, எந்த ஒரு நபரோ நம்மை மரண பரியந்தம் ஆதரிக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவோ நம்மை மரண பரியந்தம் ஆதரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, ஆண்டவர் நம்மை ஆதரிக்க உண்மையுள்ளவராய் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். இதுவரை ஆதரவுக்காக மனுஷனை நோக்கி பார்த்திருந்திருப்போமே, ஆனால் அல்லது தேவனை விட்டு எவ்வளவாய் நாம் விலகி இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்மை ஆதரிக்கிற தேவனிடத்தில் திரும்ப வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கல. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த இடத்துல அசிரியா தேசத்தார் இஸ்ரவேலர் மேலே, எருசலேமின் மேலே அவர்களுக்கு போர் தொடுக்க வரும்போது இந்த எருசலேம் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனிடத்தில் போகாமல் திரளான ஜனங்கள், யுத்த வீரர்களும் குதிரை வீரர்களும் மகா பலசாலிகளுமாக இருக்கிற அந்த எகிப்தின் தேசத்திற்கு போய் உதவியை கேட்கும்படி நாடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது. நீங்கள் என்னை தேடாமல் பரிகாரம் செய்கிறவர்களை அல்லது உதவி செய்கிற பலவான்களை தேடி போனீங்க. ஆனால் கர்த்தர் கரம் நீட்டும் போது உதவி கேட்டவனும் விழுவான், உதவி செய்ய வருகிறவனும் விழுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் உதவி கோரும்படி மனுஷர்களையே நாடி போவோம் என்று சொன்னால், திடீர் என்று ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும்போது உதவி செய்கிறவனும் விழுவான், உதவி பெறுகிறவனும் விழுவான். ஆகவே நாம் விழுந்து போகிற மனுஷனை முழுவதுமாய் ஆதரவாய் நம்பாதபடி தேவனை முழு ஆதரவாய் நாம் நம்ப கடவோம். அல்லேலூயா. முழு ஆதரவாய் தேவனிடத்தில் சார்ந்து கொள்ள கடவோம். எங்கள் பைபிள் காலேஜில் அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க, தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கோ. என்ன, உனக்கு ஆண்டவர் மனுஷர்கள் மூலமாக தான் உன்னை போஷிப்பார். எப்படி போஷிப்பார்? எங்களை உடனே ஊழியம் செய்கிறோம், வானத்திலிருந்து மண்ணா விழுந்துடும் நினச்சிடாதீங்க. எங்களுக்கு யார் காணிக்க கொடுப்பது, யார் காசு கொடுப்பது, உதவி செய்வது யார்? தேவன் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆமேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் நிமித்தம் எங்களுக்கு என்ன பண்ணுகிறது? ஆகாரம் சந்திக்கப்படுகிறது. எனவே எனக்கு ஒருத்தர் நல்ல பெரிய அமௌண்ட் கொடுக்குறாருன்னு நான் முழுவதும் நான் என்ன பண்ணக்கூடாது? அவரை ஆதரவாய் நான் நம்பக்கூடாது என்று சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீ முழுவதும் அவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தருடைய கரம் அவர் நீட்டப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய காரியமே என்ன பண்ணாரு? நஷ்டம் நடக்கும். அவர் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவரிடத்தில் பணம் இருக்காது. அந்த சூழ்நிலை வரும்போது அவரும் என்ன பண்ணுவார்? கொடுக்க மாட்டார். நீயும் கொடுப்பார் இல்லாமையால் திகைத்து போவாய் என்று சொல்லி எங்களுக்கு பைபிள் காலேஜில் சொன்னாங்க. அதிலிருந்து நாங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். எப்போதும் யாரையும் என்ன பண்ணல, முழுவதும் ஆதரவாய் நாங்கள் எந்த ஒரு மனுஷனையும் ஒருபோதும் பார்க்காமல் எங்களுடைய முழு ஆதரவு நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் என்கிற முழு கவனத்தையும் அங்கே செலுத்துகிறோம். நாமும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மனுஷரிடத்தில் ஆதரவாய் தேடி போகாதபடி கர்த்தரை ஆதரவாய் தேடி போவோம். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் முற்றிலும் விலகின தேவனிடத்தில் திரும்ப கடவோம். ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்மை ஆதரிக்கிறவர், அவர்தான் நம்மை உயர்த்துகிறபடி ஆதரவாய் இருக்கிறவர், அவர்தான் நம்மை போஷிக்கிறபடி ஆதரவாய் இருக்கிறவர், அவர்தான் நம்மை காக்கும்படி ஆதரவாய் இருக்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை மரண பரியந்தம் ஆதரிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே மனுஷர்களின் ஆதரவை நாடி போகாமல் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் ஆதரிக்க வல்லமையுள்ள தேவனை ஆதரவாய் நாடி போவோமானால் கர்த்தர் நம்மை ஆதரிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து சிறியதாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் செய்யக்கூடாத காரியம் என்ன தெரியுமா? இந்த ஏசாயா 31ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடாத 3 காரியம் உண்டு. சூழ்நிலையை பார்த்து எனக்கு மனித ஆதரவு வேண்டும் என்று சொல்லி போகக்கூடாது. சில நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், ஃபாஸ்டிங் போட்டு என்னென்னவோ போட்டு அழுது புரண்டி கத்தி கதறி ஆச்சு, ஆனால் ஆண்டவர் தரா மாதிரியே தெரியல. அதனால் பேசாமல் போய் வட்டிக்காவது இங்கே அவங்ககிட்டயே வாங்கிடுவோன்னு நினச்சி என்ன பண்ணுறவேனா,
சூழ்நிலையை பார்த்து, நமக்கு நடக்காததை பார்த்து மனுஷனிடத்தில் ஆதரவு கேட்கும்படி போய்விட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ஆதரவை நாடி ஒருபோதும் போக வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து மனுஷ ஆதரவை நாடி போக வேண்டாம். ஏசாயா 31 வசனம் 1-3 வரை என்ன சொல்லுது தெரியுமா? சூழ்நிலையை பார்த்து மனுஷ ஆதரவை தேடி போகாதிருங்கள் என்று சொல்லுகிறது. இங்கே ஆமீன், அசிரிய ராஜாக்களுக்கு, அசிரிய கூட்டத்திற்கு பயந்து எகிப்தின் இடத்திற்கு ஆதரவுக்காக போனார்கள். எனவே ஆண்டவர் சொன்னார், கரம் மீட்டும் போது அவனும் விழுவான், நீயும் விழுவாய், ஆகையால் மனுஷ ஆதரவு உனக்கு வேண்டாம் என்று சொன்னார். இரண்டாவது காரியம், ஏசாயா 31 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கலாம். ஏசாயா 31 வசனம் 7. உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவனும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். என்ன இங்க காரியம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆமேன், நம் தேவனை விட அதிகமாய் எதை என்ன பண்ணக்கூடாது? ஆமேன், நாடக்கூடாது. தேவனை விட அதிக முக்கியத்துவத்தை எதற்கும் கொடுக்கக்கூடாது. தேவனை விட அதிகமாய் மனைவியையும் என்ன பண்ணக்கூடாது? அன்பு செலுத்தக்கூடாது. தேவனை விட பிள்ளைகள் மேலும் அன்பு செலுத்தக்கூடாது. தேவனை விட எந்த ஒரு காரியத்திலும் அதிகமான ஈடுபாடை நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. முதலாவது நாம் செய்யக்கூடாத காரியம், சூழ்நிலையை பார்த்து மனுஷ ஆதரவை நாடி போகக்கூடாது. ரெண்டாவது காரியம், தேவனை விட எதற்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மூன்றாவது காரியம், ஏசாயா 31 வசனம் 8 அழகாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும், அவன் பட்டயத்திற்கு தப்ப ஓடுவான், அவன் வாலிபர்கள் கலைந்து போவார்கள். ஏன் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறார் ஆண்டவர்? நான் உன்னை காக்கிறவர், ஆகையால் நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நீ பயப்படுகிற மனுஷன் உன்னை விட பலவீனம் உள்ளவனிடத்தில் அவன் என்ன பண்ணுவான்? மடிந்து போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நாம் செய்யக்கூடாத காரியம், சூழ்நிலையை பார்த்து மனுஷ ஆதரவை நாடி போகக்கூடாது. ரெண்டாவது காரியம், தேவனை விடவும் பெரிய முக்கியத்துவத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, நாம் பயப்படக்கூடாது. எதிராக இருப்பனை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஏன்? நாம் பயந்தோம் என்று சொன்னால் தேவனை விட வேறு ஒருவனை முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் வேறு ஒருவனை முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் அவனுடைய ஆதரவை நாடி போவோம். இந்த மாலை வேளையில் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் பயப்படக்கூடாது. தேவனை விட அதிக முக்கியத்தை எதற்கும் கொடுக்கக்கூடாது. ஆமேன். மனுஷ ஆதரவை ஒருபோதும் நாடக்கூடாது. ஏன்னா பயம் நம்மை தேவனை விட பெரிய மனிதனாய் வேற ஒருவனை பார்க்க வைக்கும். வேற ஒருவனை பெரிய மனிதனாய் பார்க்கும்போது அவனுடைய ஆதரவு வேண்டும் என்று போய் நிற்போம். தேவன் கரம் நீட்டுவார், அவனும் விழுவான், நாமும் விழுவோம். ஆகையால் நாம் இதை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்மை ஆதரிக்கிற தேவன் உண்டு, மரண பரியந்தம் ஆதரிக்கிற தேவன் உண்டு. ஆகையாலே நாம் முழுவதும் விட்டு விலகின தேவனிடத்தில் திரும்ப கடவோம். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு ஆதரவாய் இருப்பார். நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மோடு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. நம்மை போஷிக்கும்படி ஆதரவாய் இருப்பார். அவர் நம்மை காக்கும்படி நமக்கு ஆதரவாய் இருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாய் பிறந்த நாள் முதல் நாம் மரணமடையும் நாள் வரை நம்மை ஆதரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் ஆதரவுக்காக மனுஷனை நாடாமல் நம்மை இறுதி வரை நடத்துகிற தேவனிடத்தில் ஆதரவுக்காக திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமாக. கர்த்தர் நல்லவர். கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளையில? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை வெறுமனை கேட்டுட்டு மாத்திரம் விட்டுறாதீங்க. தயவு செய்து கேட்டுட்டு நல்லா இருக்குப்பா செய்தின்னு விட்டுறாதீங்க.
இந்த வார்த்தை உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்க அதை பிடித்து கொண்டு நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் அதை காத்து, அல்லேலூயா, அதனை ஆமேன் பலனடைய செய்வது நம்மால் தான், நம்மிடத்தில் தான் உண்டு. அதனை பலனடைய செய்வது நம்மிடத்தில் உண்டு. அதை நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் காத்து அதை 100 60 பலனடைய செய்து ஆமேன் தேவனுடைய அநேக வாக்குத்தத்தங்களை இப்படியே சுதந்திரித்து ஆமேன் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்பா உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்கு நன்றி. சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார் என்று சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட ஆதரவு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சபை விசுவாசிகளுக்கும் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆதரவு உண்டாயிருக்கட்டும். உயர்த்தும்படியான ஆதரவு, போஷிக்கும்படியான ஆதரவு, பாதுகாக்கும்படியான ஆதரவு, ஆமீன், மரண பரியந்தம் நடத்துகிற ஆதரவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். அது நிமித்தம் பெருக்கத்தை காண கிருபை தாரும். எல்லா விதமான குறைச்சல்களும் குறைவுகளும் ஆமீன் ஸ்தோத்திரம் பலவீனங்களும் ஆண்டவரே வியாதிகளும் நாசமோசங்களும் நடைபெறாத வண்ணம் கர்த்தர் காத்து ஆமேன் ஸ்தோத்திரம் என் தேவனீர் நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் தேவ ஆதரவின் கரத்தை காண கிருபை தார். கூட இரும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.